ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் யாரு? ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவர் நீங்க சொல்ற மாரி ஒரு பெரிய விடுதி நடத்திட்டு இருந்தாரு. அவர் 2008ல என்ன ஆச்சு, புளோரிடால இருந்து ஒரு 14 வயசு சிறுமியோட பெற்றோர்கள், அவங்க வந்து ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த மாரி எப்ஸ்டீன்னால தங்களுடைய பெண் ஒரு இடத்துக்கு கடத்தி செல்லப்பட்டு, அங்க வந்து அவர் ஒரு பாலியல் குற்ற செயல்ல ஈடுபட வைக்கப்படுகிறார். அதாவது செக்ஸ் டிராஃபிக்கிங். அதாவது எப்ஸ்டீன் வந்து இந்த மாரி ஒரு இளம் வயது பெண்கள வந்து தன்னுடைய விடுதிக்கு அ ரெக்ரூட் பண்ணி, மசாஜ் ம். பண்ணதுக்கு ரெக்ரூட் பண்ற மாரி ரெக்ரூட் பண்ணி, அங்க வர பெரும் பணக்கார அம் அவங்க பணக்கார கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வர அங்க வந்து அந்த விடுதியில தங்க வரவங்களுக்கு ஒரு இது அவங்களுடைய செக்ஸ் தேவைய பூர்த்தி செஞ்சிருக்காரு. இந்த மாரி கேர்ல்ஸ வச்சு. ஸோ இது வந்து முதல்ல ஒரு கேஸ்ல தெரிய வர ஆரம்பிச்சது. புளோரிடாவ சேர்ந்த அந்த 14 வயசு சிறுமியோட பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால. ஆனா இதுல என்ன ஆச்சு, உடனே எப்ஸ்டீன் வந்து இத ஒரு அடுத்த லெவலுக்கு போக விடாம, இது ஒரு தனிப்பட்ட கேஸ் மாரி அத வந்து அவர் ஒத்துக்கிட்டு, ஒரு கில்ட் ப்ளீ அதாவது தன் குற்ற செயல தானே ஏற்றுக்கிட்டு, சட்டத்தோட வந்து ஒரு ஒரு விதமான ஒரு நெகோஷியேஷன்ஸ்ல போயி, ஒரு விதமான ரகசிய ஒப்பந்தங்கள் பின்னாடி நடந்து, அது மூலமா 2008ல இவர் வந்து ஒரு 13 மாசத்துக்கான சிறை தண்டனை பெறுகிறார். அவ்வளோதான் இந்த 2008ல நடந்துச்சு.